நானே 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பெண்களுடைய உடல்களை பூமியில புதைச்சிருக்கேன். அந்த உடல்களை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்ல அங்க வரும் அப்படின்னா, முகம் சிதைக்கப்பட்டு அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அரை நிர்வாணம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த உடல்கள் சடலங்கள் எல்லாமே என்கிட்ட வரும். வரும்போது கூட அந்த சடலங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேத்ரவதி நதியை பொறுத்த வரைக்கும் அந்த நதிக்கரையில வந்து ஒரு மர்மமான ஒரு கருப்பு நிற எஸ்யூவி அப்படிங்கிற கார் வந்து ஒன்று நிற்கும். இந்த கார் வந்துச்சு அப்படின்னாலே அந்த கார்ல வந்து கண்டிப்பாக பெண்களுடைய உடல் சடலங்கள் அந்த கார்ல இருக்கும். அந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த துப்புரவு பணியாளரை வெளியில யாருன்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு கருப்பு துணியால மூடப்பட்டு இப்போ கண்கள் மட்டும் வெளியே தெரியக்கூடிய வகையில் ஒரு டிரான்ஸ்பரண்டா வைக்கப்பட்டு அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. இப்படி வரும்போது அவர் வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள்லாம் பெரிய ஒரு பரபரப்பு கிடையாது, பெரிய அதிர்ச்சியையே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உருவாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கொடுமையான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவியுடைய பெண் உறுப்பு எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற நிலையில் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வருது. இந்த துப்புரவு பணியாளர் இந்த சம்பவத்தை தெரிவிச்ச பிறகுதான் அங்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர துவங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல யாருடைய தலையீடு இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா செல்வாக்கு மிக்க நபராக இந்த வீரேந்திர ஹெகடே இருக்கார் அப்படிங்கறத தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜெயின் சமுதாயம் சம்பந்தப்பட்ட கோயில், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஜெயின் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்துல வந்து 19 ஆண்டுகள்ல 100 பெண்களுடைய சடலங்களை நான் புதைச்சேன் அப்படின்னா, அப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலத்துல இது வரைக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு டேட்டா என்ன தெரிவிக்குது அப்படின்னா, இந்த 1985 இருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுமார் 4000க்கு மேற்பட்ட மாணவிகள் பெண்கள் காணாம போயிருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கர்நாடகாவில் தர்மஸ்தலா பகுதியில் வந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள்லாம் வந்து புதைக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முன்னாள் துப்புரவு பணியாளர் வந்து தானாகவே வந்து ஆஜராகிருக்காங்க, நான் தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பின்னணி என்ன சார்? அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கான நிலத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பெண்கள், அதாவது எந்த விதமான வயது வித்தியாசமும் இல்லாமல் அங்கு வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஓராண்டு ஈராண்டு அல்ல, பல சகாப்தமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து தற்சமயம் ஒரு எஸ்ஐடியை ஜூலை 21ஆம் தேதி ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஜிபி மொஹண்டி தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சித்தராமையா முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எஸ்ஐடி டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் களத்தில் குதிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நிலத்தில் புதைக்கப்பட்ட பல பகுதியில் வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து சிதைக்கப்பட்ட எலும்புகள் எல்லாமே அங்கே கிடைத்திருப்பதா அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புகாரை தெரிவித்த அந்த துப்புரவு பணியாளர் அவர் வந்து சொன்ன தகவல் உண்மையா அப்படிங்கிற நிலையில் ஃபாரன்சிக் டீமை பொறுத்த வரைக்கும் அவரிடத்திலையும் ஒரு விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சம்பவத்தை அந்த துப்புரவு பணியாளர் எப்போ தெரிவிக்கிறாங்க அப்படின்னா 1995 2014 காலகட்டத்தில் நான் அங்கே ஒரு துப்புரவு பணியாளராக பணிபுரிந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. நானே 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பெண்களுடைய உடல்களை பூமியில் புதைச்சிருக்கேன். அந்த உடல்களை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷனில் அங்கே வரும் அப்படின்னா, முகம் சிதைக்கப்பட்டு அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அரை நிர்வாணம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த உடல்கள் சடலங்கள் எல்லாமே என்கிட்ட வரும். வரும்போது கூட அந்த சடலங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி புதைக்கணும், எப்படி அழிக்கணும்னு சொல்லி அங்கே வரக்கூடியவங்க தெரிவிப்பாங்க. இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
பெட்ரோலை ஊற்றி கொளுத்துங்க, இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் டீசலை ஊற்றி எரியுங்க, இதை வந்து டைரக்டாகவே பூமியில் குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படிங்கிற தகவல்களை தெரிவிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தர்மஸ்தலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அதை ஒட்டியே வந்து நேத்ராவதி நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நதி வந்து ஒரு பிரபலமான ஒரு நதி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நதி தான். அந்த நதியில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து குளிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேத்ராவதி நதியை பொறுத்த வரைக்கும் அந்த நதிக்கரையில் வந்து ஒரு மர்மமான ஒரு கருப்பு நிற எஸ்யூவி அப்படிங்கிற கார் வந்து ஒன்று நிற்கும். இந்த கார் வந்துச்சு அப்படின்னாலே அந்த காரில் வந்து கண்டிப்பாக பெண்களுடைய உடல் சடலங்கள் அந்த காரில் இருக்கும். அந்த காரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே தர்மஸ்தலா கோயிலில் துப்புரவு பணியாளருக்கு கொடுத்த சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமான ஒரு சம்பளத்தை மாதந்தோறும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பளத்துக்காகவே நான் வந்து அந்த பாடிகளை அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த கோயிலுக்கு உட்பட்ட நிலத்தில் நான் புதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 95 இருந்து 2014 பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இது போன்ற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அந்த துப்புரவு பணியாளரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனச்சாட்சி உறுத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. அதாவது என்னதான் அந்த கோயில் நிர்வாகம் மிரட்டி இருந்தாலும் அல்லது இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மிரட்டி இருந்தாலும் ஸோ நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி அங்கே இருக்கும். என்ன அப்படின்னா ஐயோ பெண்கள் வர்றாங்க, நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு மாணவிகள், நம்மளுடைய உறவினர்கள், இது போன்ற ஒரு பாடிகள் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் 2014 ஆண்டு ஒரு டிசம்பர் வாக்கில் வந்து ஒரு உடலை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சடலத்தை வாங்கும் போது தான் அந்த துப்புரவு பணியாளருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை எனக்கு ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய நெருங்கிய உறவினர் பெண்ணான அந்த பெண்ணுடைய சடலம் தான். அப்போ அந்த சடலத்தை பார்த்த பிறகுதான் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவினர்கள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துச்சு, மனச்சாட்சி என்ன உறுத்திச்சு. இந்த அடிப்படையில் தான் 2014 டிசம்பர் மாதம் வந்து குடும்பத்தோட நான் அந்த பகுதியை விட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன், தலைமறைவாகி இருந்தாலும் தொலைபேசி மூலம் வந்து எனக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்கே இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஸோ இந்த தகவலை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை மூலமாக கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போதான் வந்து இந்த தகவலை வந்து வெளியே சொல்லலைன்னா என்னுடைய மனச்சாட்சி என்ன உறுத்திரும் அப்படிங்கிற நிலையில் தான் நான் இப்போ வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜூலை 11 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு புகார் மனுவை அளிக்கிறாங்க. அந்த போஸ்டல் மூலமாக ஒரு புகார் மனு அளிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக வர்றாங்க. வந்த பிறகுதான் அட்வொகேட் ஒரு வழக்கறிஞர்கள் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த துப்புரவு பணியாளரை வெளியில் யாருன்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்டு இப்போ கண்கள் மட்டும் வெளியே தெரியக்கூடிய வகையில் ஒரு டிரான்ஸ்பரண்டாக வைக்கப்பட்டு அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. இப்படி வரும்போது தான் அவர் வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள்லாம் பெரிய ஒரு பரபரப்பு கிடையாது, பெரிய அதிர்ச்சியையே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உருவாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சுமார் ஒரு 19 ஆண்டு காலமாக அங்கு பணிபுரிந்த ஒரு துப்புரவு பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 உடல்களை சடலங்களை அங்க புதைச்சிருக்கிறார் அப்படின்னா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது போன்ற சம்பவங்களை யார் ஈடுபட்டு இருக்காங்க, அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே புகார்களை தெரிவிக்கலையா அப்படின்னு கேள்விகள் உருவாகுது. அப்போதான் என்ன அப்படின்னா இந்த கோயில் நிர்வாகம் யாருடைய நிர்வாகம், இங்க யார் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் உருவாகிட்டு இருக்கு. இந்த தர்மஸ்தலா கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயிலை சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மிக முக்கியமான சிவபெருமான் அவர்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மஞ்சுநாதர் கோயில். இங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்து சென்றுகிட்டே இருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தினமுமே 3 வேளை சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அன்னதானம் கொடுக்கக்கூடிய கோயில் அப்படின்னா தினமும் அங்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் நாம பார்க்கணும். இது போன்ற அன்னதானம் வழங்குறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வருமானம் எப்படி? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வருமானம் தான் கர்நாடக அரசாங்கத்துக்கு அங்கிருக்கக்கூடிய கோயில்களில் அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய முதல் கோயில் இந்த மஞ்சுநாதர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெருவாரியான கோயில்களை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகாவில் இன்னும் இது போன்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்படலை. இப்போ மஞ்சுநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தே சுமார் ஒரு 15-18 ஆண்டுகள் ஆகுறது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. பிரசித்தி பெற்ற கோயில் பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு அவசியமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 1970-75 ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுமே அங்க ஆட்சியில வந்துட்டு இருக்காங்க.
காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்திருக்காங்க, பாஜக ஆட்சியில் இருக்காங்க, மதச்சார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி முதலமைச்சராக இருக்காங்க, இப்போ சித்தராமையா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. தொடர்ச்சியாக இருந்தாலும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஒரு சூழலும் இருக்கு. இந்த தர்மஸ்தலா கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கள் எல்லாம் இல்லாத ஒரு மலை பகுதிகள், மலை சார்ந்த இயற்கை வளம் சார்ந்த ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த துப்புரவு பணியாளர் புகார் கொடுத்த பிறகுதான் பழைய சம்பவங்கள், அங்கு நடந்த பழைய சம்பவங்களும் இப்போ வெளியே வர துவங்கி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு வாக்கில் அங்கே வந்து சௌதன்யா அப்படிங்கிற ஒரு மாணவி 9வது படிக்கக்கூடிய 19 வயது மாணவியை பொறுத்த வரைக்கும் மர்மமான முறையில் அந்த மாணவி காணாமல் போகிறாங்க. அந்த மாணவியை காணோம் அப்படிங்கிற புகார் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த பிறகு அந்த மாணவியை தேடக்கூடிய தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த துப்புரவு பணியாளர் எந்த இடத்தையெல்லாம் சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்திலெல்லாம் மாணவிகள் பெண்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்களோ அதே இடத்துல அந்த மாணவியுடைய உடல் வந்து கிடைக்குது. அப்ப மாணவியுடைய சடலம் அங்க கிடைக்குது அப்படின்னா அப்ப யாரு இதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற நிலையில தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த சடலத்தை கேப்சர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெரிவிக்குது அப்படின்னா, கொடுமையான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாணவியுடைய பெண் உறுப்பு எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற நிலையில் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வருது. இந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்டவர், குற்றவாளின்னு கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா, அந்த கோயில் முன்னாடி இருந்து பிச்சை எடுத்து, அதாவது யாசகம் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதியவரை கைது பண்றாங்க. என்னன்னா இவர் தான் அந்த மாணவியை ட்ரேப் பண்ணியிருக்காரு, பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை தூக்குறாங்க. அவரை வந்து டெஸ்ட் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடலில் ஒரு மர்மமான நோய் இருக்கிறது. அந்த நோயின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து இது போன்ற செயலில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தெரிவிக்குது. உடனே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த யாசகம் பெறக்கூடிய அந்த பிச்சைக்காரரை விடுதலை பண்ணுறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் போன்ற இதுலேயே ஈடுபட முடியாத ஒரு நபர் எப்படி பண்ண முடியும்? அப்போ நீதிமன்றம் விடுதலை பண்றாங்க. இந்த வழக்கம் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மர்ம முடிச்சுகள், அந்த மாணவியை யார் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணினாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. இதே போலதான் பாத்தீங்க அப்படின்னா 2003ஆம் ஆண்டு வாக்குலையும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுஜாதா பட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பெங்களூர்ல இருந்து ஒரு புகாரை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய மகளும் வந்து இதே போல தான் இந்த கோயிலுக்கு போனாங்க. 2003ஆம் ஆண்டு வாக்கில் போனாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போனவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, ஆனால் என்னுடைய மகளை மட்டும் காணோம். இதே போல தான் நான் அங்கே போயிட்டு என்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்திலேயும் புகார் தெரிவித்தேன். அதே போல் வெளியே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் தெரிவித்தேன். ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மகள் வந்து யார் ஒரு பையனை கூட்டு ஓடி போயிட்டா, ஸோ அதனால வந்து இங்கே எதுவுமே நடக்கலன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இந்த விஷயத்த கோயிலுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஹெக்டே அவர்களிடத்திலையும், வீரேந்திர ஹெக்டே அவர்களிடத்திலையும் நான் எடுத்து சென்றேன். அங்கேயும் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கல, எந்த விதமான சரியான பதிலும் கிடைக்கல. இப்போ வந்து இந்த துப்புரவு பணியால் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கு புதைக்கப்பட்ட உடல்களில் என்னுடைய மகளுடைய உடலும் இருக்கலாம், அனன்யா அப்படிங்கிற என்னுடைய மகளுடைய உடலும் இருக்கலாம். அதனால வந்து அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு பகுதியாவது எடுத்து கொடுங்க, நான் வந்து இறுதி சடங்கு செய்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியால் இந்த சம்பவத்தை தெரிவித்த பிறகுதான் அங்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர துவங்கி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் யாருடைய தலையீடு இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரண நபர்கள் ஈடுபட முடியாது. அதே நேரத்தில் கோயில் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதில் பின்னணியில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் தற்போதைய நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. சார், அந்த மஞ்சுநாதர் கோவில் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, அந்த கோவிலோட பின்னணி என்ன சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சமண மதத்தை சார்ந்தவர்கள் கையில் தான் இந்த கோயில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து சிவன் அப்படின்னா சைவ மதத்தை சார்ந்தவர். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பட்ட ஒரு சந்தேகத்தை எல்லோரும் மத்தியிலுமே உருவாக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வைணவம் சமணம் சார்ந்த ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு சைவம் சார்ந்த கோயில் போனது அப்படிங்கும் போதான் இப்ப ஹெட்டா இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெகடே அவருடைய அப்பா வந்து அப்ப இருக்கக்கூடிய சமயத்துல கனவுல வந்து சிவன் தோன்றினாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. ரத்னவர்ம ஹெக்டே அவருடைய அப்பா,
அவர் தான் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணாங்க. 1948 68 வரைக்கும் அவருடைய தலைமையில் தான் இந்த கோயில் நிர்வாகம் இருந்துச்சு. அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ வந்து தலைமையில் இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டேவை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க. தலைமை பொறுப்புக்கு வரும்போது இவருக்கு 20 வயசு. இந்த வீரேந்திர ஹெக்டே வந்த பிறகுதான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த கோயிலுக்கு தற்சமயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு பல பல துறைகள்லையுமே வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்கள், கல்லூரிகள், ஸ்கூலுகள் அப்படின்னு சொல்லி, அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யமே இவங்க கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இதுல வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பலிபீடம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பலிபீடத்துல வச்சுதான் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பஞ்சாயத்து போன்ற கட்ட பஞ்சாயத்து போன்று நடைபெறும். இந்த கட்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஈடுபடுவாங்க அப்படின்னா வீரேந்திர ஹெகடே தான் ஈடுபடுவாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் என்ன நடக்குதோ அங்க கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு அங்க தீர்ப்புகள் வழங்கப்படும். அங்க வழங்கக்கூடிய தீர்ப்பை தான் நீதிமன்றம் போனாலும் வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க. இவர் சொன்ன தீர்ப்பு தான் அங்க கோர்ட்லையும் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா செல்வாக்கு மிக்க நபராக இந்த வீரேந்திர ஹெகடே இருக்கார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜெயின் சமுதாயம் சம்பந்தப்பட்ட கோயில். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஜெயின் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தி கூட அவர்களிடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெயின் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருப்பாங்க. கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஜெயின் சமுதாயம் தான் அரசுக்கு பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த ஜெயின் சமுதாயம், இந்த ஜெயின் கம்யூனிட்டி தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களிடத்துல என்ன ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்களோ அதே ஜெயலலிதா நிறைவேற்றிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழக அரசாங்கத்திலையும் ஆட்சியிலையும் முக்கிய பங்கு இவங்க வகுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வந்து பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பெரிய அளவு ஃபண்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. இதே போலதான் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இப்போ வந்து வீரேந்திர ஹெகடே அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியினர் கூட முக்கிய புள்ளிகள் கூடயும் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷத்தா இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே முக்கிய புள்ளிகளோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு எதிராக, இந்த வீரேந்திர ஹெகடேக்கு எதிராக அங்கு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக 20-30 வருஷம் அவங்க போராடினாலும் எந்த விதமான ஒரு பலனும் கொடுக்கல. இப்போ வந்து இந்த துப்புரவு பணியாளர் வெளியே வந்து சொன்ன பிறகுதான் இந்த சம்பவம் வந்து விஸ்வரூபம் எடுக்கு. அப்போ வீரேந்திர ஹெகடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சாம்ராஜ்யமே அங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் மீடியாக்கள் மூலம் வரக்கூடிய செய்திகள் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. 1995 இருந்து 2014 வரை 100 பெண்களை வந்து நான் புதைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இந்த 2014க்கு அப்புறம் வந்து இந்த துப்புரவு பணியாளர் வந்து வெளியேறிட்டாரு. அப்ப அதுக்கப்புறமும் வந்து பெண்கள் வந்து புதைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லலாமா சார்? அதுக்கப்புறம் நடந்திருக்குமா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 1948 இருந்து இந்த கோயில் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இவர் வீரேந்திர ஹெகடே உடைய அப்பா வந்து ரத்னவர்மா ஹெகடே வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 19 ஆண்டுகள்ல 100 பெண்களுடைய சடலங்களை நான் புதைச்சேன் அப்படின்னா, அப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலத்தில் இது வரைக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு டேட்டா என்ன தெரிவிக்குது அப்படின்னா, இந்த 1985 இருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுமார் 4000க்கு மேற்பட்ட மாணவிகள் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடகா முழுவதும் இருந்து காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் வரும்போது இங்கே 100 பெண்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ 4000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க கர்நாடகாவில் அப்படின்னா, அப்போ வந்து 3900 பெண்கள் எங்க போனாங்க? இந்த 3900 பெண்கள்ல எத்தனை பெண்களுடைய உடல்கள் சடலங்கள் இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விதான் இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்கு கர்நாடக அரசாங்கம் ஒரு SIT-யை ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் இந்த SIT-யை தாண்டி இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் CBI அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போனா தான் அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலையை கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா SIT அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தால ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் SIT. அப்போ ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல.
அதே நேரத்தில் வீரேந்திர ஹெகடே அந்த தர்மஸ்தலா கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய நபராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசாங்கத்தில் ஃபார்ம் பண்ணக்கூடிய எஸ்ஐடி அங்கு முழுமையாக அங்கு நடந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஒரு சிபிஐ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு சென்றுச்சு அப்படின்னா தான் இங்கே நடந்த சம்பவங்கள் இங்கே நடந்த விஷயங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அஜித்குமார் அடித்து காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு மாற்றும் போதும் 1 மாத காலத்துக்குள் இந்த வழக்கு முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபிஐ கையில் நீதிமன்றம் கொடுத்ததுனால தான் இப்போ விரைந்து இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. சிபிஐயை பொறுத்த வரைக்கும் அங்கே அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே போல தான் ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐக்கும் வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டால் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக செல்லும், அங்கே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படலாம். ஏன்னா இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துப்புரவு பணியாளர் சொல்வதே 20 ஆண்டுகள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 ஆண்டு போயிருக்கு, 31 ஆண்டு கிட்ட பிறகு அதுக்கு முந்தைய நிலையில எத்தனை உடக புதைக்கப்பட்டது. அப்போ 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னா இதை வந்து சாதாரணமாக விட முடியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அதில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் என்னதான் சட்டங்களிலிருந்து தப்பித்தாலும் நீண்ட காலத்துக்கு தப்பிக்க முடியாது. எப்படியோ ஒரு நாள் வந்து சட்டத்தின் முன் அவர்கள் வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டத்தின் முன் தண்டனைகள் அனுபவிக்க இல்லைனாலும் தப்பித்தாலும் தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய ஆட்சி பலம் இவற்றையெல்லாம் காண்பித்து அவர்கள் தப்பித்தாலும் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து குற்றவாளிகள் யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதை நாம தெளிவாகவே சொல்லலாம். சார், இந்த கொலையில அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கா சார்? கண்டிப்பா இதுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு கோயில்ல இது போன்று தொடர்ச்சியாக ஒரு சம்பவங்கள் நடைபெறுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து புகார்களை தெரிவிக்கிறாங்க. நம்ம கூட பார்த்தோம் 2003 வந்து சௌதன்யா அப்படிங்கிற மாணவி, 2013 வந்து பாத்தீங்கன்னா அனன்யா அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் மாணவி. அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்ப பேசக்கூடிய விஷயம். இதை தாண்டி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய புகார்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நாம ஏற்கனவே புகார் கொடுத்தோம் அப்படின்னு தொடர்ச்சியாக புகார்கள் வந்தும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இதை மெத்தின போக்கோட கையாளுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலிடத்துல இருந்து ஏதோ ஒரு பிரஷர் வந்திருக்கு, இல்ல அரசியல்வாதிகள் இடத்துல இருந்து ஏதோ நெருக்கடி வந்திருக்கு. அதனாலதான் இவங்க இந்த விஷயத்தை கையில் எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த துப்புரவு பணியாளர் என்ன தெரிவிக்கிறாங்க, நான் வந்து இதை ஒரு 19 ஆண்டுகள் செய்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்போ என்னுடைய ஃபேமிலியில இருந்து ஒரு பெண்மணி இதே போன்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு அவருடைய சடலத்தை பார்த்த பிறகுதான் என்னுடைய மனச்சாட்சி என்ன உறுத்திச்சு. இதன் பிறகு நான் இந்த சம்பவத்தை செய்யாம நான் வந்து குடும்பத்தோட தலைமறைவானேன் அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தனக்குன்னு வரும்போது தான் வலிக்குது, மற்றவர்களுக்கு நடக்கும்போது நம்ம வந்து அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை வந்து சாதாரண ஒரு விஷயமாக கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இதில் உணர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இங்கே 100 பெண்களுடைய மாணவிகளுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த நிலத்தில் வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும். கர்நாடகாவில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் காணாமல் போயிருக்காங்க. அதில் எத்தனை பேர் இங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குற்றவாளிகள் வந்து சாதாரண நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, பெரும் புள்ளிகளாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும் புள்ளிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதில் நேரடியாக அரசியல்வாதிகள் அரசியல் புள்ளிகளுடைய தலையீடு இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களின் பின்னணியில் அவர்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக அரசியல்வாதிகள் அங்கே இருப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.